எழும்பவே முடியாது. எழுந்து நடக்க 6 மாசம் ஆகும். அப்படியா? ஆமா மேடம், கால் ரெண்டுத்தையும் உடைச்சாச்சு, கையையும் உடைச்சாச்சு. இப்போதைக்கு அவன் எழுந்து நடக்கவே மாட்டான். 6 மாசத்துக்கு படுத்த படுக்கதான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என் மகன் வாழ்க்கையை அழிச்சிட்டு நல்லா இருக்கணும்னு நினைச்சால, அவனுக்கு இதுவும் வேணும் என்னமோ வேணும். மேடம், அந்த 50,000 போட்டு விட்டுருங்க. சரி சரி, இதோ போட்டு விடியே. மேடம், லைன்ல இருக்கே, அப்படியே போட்டு விடுங்க மேடம். ஒரு நிமிஷம். ஹலோ, மணி போட்டு விட்டுட்டேன். சரிங்க மேடம், காசு வந்துருச்சு. சரி சரி, போட வை. மேடம், இதே மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் சரி எங்ககிட்டே சொல்லுங்க, ஈஸியா உங்களுக்கு முடிச்சு தரோம். சரி சரி சொல்றேன், போட வை. எப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கையை கால் எல்லாத்தையும் உடைச்சிட்டானாமே, எழுந்து கூட அவனால நடக்க முடியாதாமே. சரோஜாக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல தான் கடப்பாடா இருக்க, எனக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியட்டும், தெரிஞ்சுட்டு நல்லா அலட்டும். அப்பதானே என் வழி என்னன்னு அவளுக்கு தெரியும். என் மகனுக்கு பார்த்து வச்ச பிள்ளைய அவன் மகனுக்கு கட்டி வச்சுட்டா. அவன் சந்தோஷமா இருக்கான், என் பிள்ளை கவலையில இருக்கான். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? இப்ப தெரியும் பிள்ளைக்கு ஒண்ணு ஆனா எப்படி வலிக்கணும். நல்லா வலிக்கட்டும். நான் வேலைக்கு வந்துட்டேன். உனக்கு வேலைக்கு வர நேரமா இது? இஷ்டத்துக்கு ஒரு நேரத்துக்கு வரா? கொஞ்சம் லேட் ஆயிட்டுக்கா. நானே அவசர அவசரமா ஓடிதான் வந்தேன். நடந்து வந்தேன். என்கிட்ட ஒழுங்கா நேரத்துக்கு வா சொல்லிட்டேன். இப்படி நேரத்துக்கு வராத. போ, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடி. எவ்வளவு நேரம் லேட்டா வந்தியோ அவ்வளவு நேரம் இருந்து வேலை பார்த்து தான் போகணும். இல்ல சம்பளத்தை பிடிச்சிருவேன். ஐயோ வேண்டாம்க்கா, நான் எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் இருந்து வேலை பார்த்துட்டே போறேன். போய் வேலையை பாரு. உங்க இஷ்டத்துக்கு வர்றதுக்கு இது ஒண்ணு உங்க வீடு கிடையாது, என் வீடு. நான் சொல்றதை கேட்டுட்டு தான் நீங்க இருக்கணும். சரிங்கக்கா. ராசாத்தி, வெளியே வா. ராசாத்தியா? எவாவ என் பேரை சொல்லி கூப்பிடியது? ஏக்கா, உங்க பேரு ராசாத்தி தானே, அதனால தான் கூப்பிடியாவ. போவாங்க, நீ வாய் முடு. ராசாத்தி, உள்ள இருக்கியா? வெளியே வா. எவாவா வெளியே நின்னுட்டு ராசாத்தி வெளியே வான்னு கூப்பிடியவா? என் தகுதி என்ன, அந்தஸ்து என்ன? என்னைய பேர் சொல்லி வெளியே நின்னு கூப்பிட்டு இருக்கா. எவாவா? ஏக்கா, போய் பாருங்க. எப்படா வெளியே போயிட்டு சரோஜாக்கா கிட்ட நல்லா ஏச்சி வாங்கிட்டு வரட்டும். நம்மளும் இந்த கண்கொள்ளாத காட்சியை பார்க்கணுமே. அந்த பக்கம் போய் நிப்போமா, இல்லைன்னா இவிய பக்கம் நிப்போமா? இவிய பக்கம் தான் நிக்கணும், இல்லைன்னா நம்மளும் யாசதான் வந்திருக்கோம்னு நினைச்சுக்கிடும். சரோஜா, எதுக்கு இங்க வந்து நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? வா போவோம். முடியாதுங்க, என் கடையை கொள்ளையடிச்சிருக்கா, என் பிள்ளைய ஆள் வச்சு அடிச்சிருக்கா. இவளெல்லாம் சும்மா விட முடியாது. ராசாத்தி, வெளியே வா. நீயா? என்ன என் வீட்டு வாசல்ல நின்னுட்டு என்னைய பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கா? உன் பேர் அதானே, பேர் சொல்லி கூட வேற எப்படி கூடுவாங்க? நீ எல்லாம் என் முன்னாடி நிக்கவே தகுதி இல்லாதவ. என்னைய நீ பேர் சொல்லி கூப்பிடுறியா? அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். என்ன பண்ணுவான்னு கேட்டேன். ஆமா, தகுதினா என்னது? ஆள் வச்சு அடிக்கதா? இல்ல நடத்தி இருந்த கடையை க்ளோஸ் பண்ணி விடியதா? நான் கூட நேத்து கடையிட்ட வந்து பேசும்போது ஏதோ வயிற்றுச்சல்ல கோவத்துல பேசிட்டு போறேன்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு வன்மத்தை வச்சுட்டு இவ்வளவு மோசமா நடப்பான்னு நினைச்சு பார்க்கல. உன்னில அந்த ஊர்ல இருக்க வேண்டியதே முதல்ல தப்பு. என்ன நாளை எட்டி பார்த்தாலே நீ பறந்துருவா. நீ என்ன இருக்க விடாம பண்ணிருவியா? அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். என்ன ஆட்களை கூட்டிட்டு வந்து மிரட்டுறியா? உன்னை மிரட்ட ஆள் கூட்டு வரல, உன்னை நான் அடிக்க தான் வந்திருக்கேன். என்னது அடிப்பியா? எங்க அடிச்சு பாரு பாப்போம். அதுக்கு வரவு நான் யாருன்னு தெரியும். என் மேல கை வச்சிரு, அதுக்கு வரவு நான் யாருன்னு உனக்கு காட்டி. மச்சா என்ன பண்ணிருவா? ஒண்ணுமே செய்யாம இருக்கும்போது என் மகனை அடிச்சிருக்கா நீ. உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேடி. உன்னெல்லாம் அடிக்க கூட கொல்லணுடி. கேரஜா, வீடுமா இவளெல்லாம் அடிக்கிறது நமக்கு தான் பாவமா இருக்கு. இவள அடிச்சா நமக்குலாம் பாவம் வராது. மனுஷியவெல்லாம் இவளெல்லாம் அடிக்கணும். என்னைய வாடி அடிக்கிற? உன்னை என்ன பண்றேன் பாரு. உன்னை இப்ப நான் என்ன பண்றேன் பாருடி. சிலுப்பா, இந்த அடி அடிச்சிட்டு இருக்க, இவள புடி அடி. கேரஜா, வீடுமா இங்க வா. இவன் என்னை அடிச்சிட்டு இருக்கா, நீ பாத்துட்டு இருக்க. திருப்பி அடி அவளை. ஐயோ மேடம், அங்க நிறைய பேர் இருக்காவ, நான்லாம் அடிக்க முடியாது. என்னைய அடிச்சு போட்டுருவா, பயமா இருக்கு. உங்களையே அடிச்சுட்டாவனா நான்லாம் ஏமாத்துறோம். உன்னை போய் வேலைக்கு வச்சிருக்கேன் பாரு. என்னையதான் சொல்லணும். என்னை அடிச்சிட்டலடி நீ. இந்த ஊருக்குள்ள நீ எப்படி நிம்மதியா வாழ்றான்னு பாக்குறியே? உனக்கு என்ன வாய் அடங்கல அப்படிதானே? உடுமை நீ எனக்கு இவ்வளவு வெளுத்துறியே. சாரஜா, வீடுமா இவள அடிச்சு அந்த பாவத்தை வர நம்ம வாங்கி கட்டிக்கறான்டா. என் பேர்ல அடிக்க சொல்லிருக்கா, இவ கையில கட்ட மாய்க்க நீ பாத்துக்கிட்டே இரு. உருப்புடுவாளா இவள? பேர்ல
ஏய் என்னது டீயா? ஆமாடி, நீ யாருக்காவது மரியாதை கொடுக்கறியா? உனக்கு மட்டும் நாங்க மரியாதை கொடுக்கிறதுக்கு நீ எப்படி பேசுறியோ அப்படிதான் நாங்களும் பேசுவோம். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்க முதல்ல. ஏதோ பெரிய கோடீஸ்வரியா? உன் இஷ்டத்துக்கு பேசுறா, நாங்க என்ன உன் அடிமையா? உன் வீட்ல வேலை பார்க்கற, அதுக்கு தான் நீ காசு தர, ஞாபகம் இருக்கட்டும். ஏய் நீ ஒரு திருடி. வாய மூடி. நீ ஒழுங்கா சம்பளத்தை கொடுத்தா நாங்க ஏன் திருட போறோம்? இனி ஏதாவது பேசுனா சரோஜாக்கா மட்டும் இல்ல, நாங்களும் அடிப்போம். ஏய் என்ன? ஏய் அவ்வளவுதான் உனக்கு. இதுக்கு மேல பேசினேன்னு தூக்கிட்டு மிதிச்சு விடுவேன். சரோஜா விடுமா, வா போவோம். நம்ம பிள்ளைய நம்மள இது வரைக்கும் கை நீட்டி அடிச்சது இல்லங்க. இவ ஆள் வச்சு அடிச்சிருக்கா என் பிள்ளைய. மண்டையை உடைச்சு விட்டுருக்கா. இவளுக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பா. இதுக்கு மேல இவளை சும்மா விட முடியாதுங்க. என்ன இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இப்பவே இவ கால கையில உடைச்சு போட்டு வாரேன். சரோஜா விடு சரோஜா, வா போவோம். ஆமாமா, இவ பண்ண வேலைக்கு இவளே அனுபவிப்பா. நம்ம எதுக்கு இவ கை கால உடைக்கணும்? ஆனாலே ஒரு நாள் உடையும் பாத்துக்கிட்டே இரு. ஏய் என் பியாரனி அடிச்சிருக்க ஆள் வச்சு உனக்கு இருக்குடி ஒரு நாள். எம்மா நீங்க அவியல தடுக்காதீங்க. சரோஜாக்கா சொல்றதுதான் உண்மை. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்பவே 4 மிதி மிதிச்சிரணும். அப்பதான் நம்ம பக்கமே வர மாட்டாவே. சரோஜாவல அடிச்ச அடியே காணோம். இதுக்கு மேல நம்ம பக்கம் வந்தானா என்ன உளன்னு அவளுக்கு தெரியும். வரட்டுமே, நானே மிதிக்கவளே. சரோஜா வாமா போவோம். மாப்ள வாங்க போலாம். சரோஜா வா போவோம். ஏ ராசாத்தி, இதுக்கு மேல என் பிள்ளை பக்கம் என் பக்கம் வந்தான்னு வச்சுக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. அவ்வளவுதான் உனக்கு. இதுவே முதல்ல கடைசியா இருக்கட்டும். இதுக்கு மேல ஏதாவது பண்ண இந்த வீட்ல மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். பாவா பாவா, இவன் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. என்னையவ அடிச்சிட்டு போறா, சும்மா விட மாட்டேன் இவளை. ஏ ராசாத்தி, இதுக்கு தானே அடிச்சிட்டு போறாவ. மறுபடியும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன். எங்க யார் பக்கமாவது நீ வந்தா கொண்ட முடியா ஆஞ்சிருமா. என்ன பணம் இல்லாதவிய வசதி இல்லாதவியன்னு பாக்குறியோ? கொண்ட முடியா ஆயிரத்துக்கு எங்க வீட்டை அருவாமட போதும். சாக்கறதே, ஏதாவது நினப்புல அந்த பக்கம் வந்துடாதே. இவையெல்லாம் மனுஷியா? அந்த ராணியக்கா பிள்ளைய கேட்க சொல்லி 10,000 ரூபாய் பேரம் பேசினவிய தானே. இப்போ 1 ரூபா கூட தர மாட்டேன்ட்டாவ. அந்த வீட்டு பொண்ணை கட்டிடலானே அலைஞ்சிட்டு இருக்காவ. ஆமா, கட்டுவா நல்லா கட்டுவா அந்த பிள்ளைய. அந்த அணு பிள்ளைய அப்படியே கடத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சோமோ, இந்த பிள்ளைய அதே மாதிரி கூட்டிட்டு போய் வேற ஒருத்தனுக்கு கட்டி வைப்போம். எதுக்கு வேற ஒருத்தனுக்கு கட்டானே? எங்க அண்ணன் பையன் தான் இன்னொரு பையன் இருக்கான்ல, அவனுக்கே கட்டி வச்சிரும் செல்லமாக்கா. ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்கிய? எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு என் மகன் வாழ்க்கையை கெடுத்தீங்களோ? சும்மா விட மாட்டேன். 2வது பிள்ளைய மகனுக்கு கட்டி வச்சே தீர்வேண்டி. என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. நாங்க கட்டி வைக்க விட மாட்டோம்டி. அதுக்கான வேலையை நாங்க பண்ணியோம். வாங்கக்கா போலாம். சை, திமிரு பிடிச்சவளுவே. என் பிள்ளை வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்துதான் திட்டம் போட்டு அழிச்சிருக்காளுவே. அதை என்கிட்ட எவ்வளவு திமிரா வந்து சொல்லிட்டு போறா பாரு. இவ்வளவு வளலாம் நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன பாடுபடுத்த போறேன்னு பாப்பாளுவே. ஏய் அவ வந்து என்னை அடிக்கிறா, உன்னால தடுக்க கூட முடியாதோ? நீ எல்லாம் என்ன வேலைக்காரி? ராசாத்தியக்கா அவிய நிறைய பேர் இருந்தாவல்ல, என்னையும் அடிச்சுட்டா என்ன செய்யறது? அதனாலதான் தடுக்கல. சீ பயப்படு. இன்னைக்கு உனக்கு சம்பளமே கட்டு. ஐயோ ராசாத்தியக்கா மன்னிச்சிருங்கக்கா. என்னையும் அடிச்சுட்டா உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக ஆள் இருக்காதுல்ல. அதனாலதான் அவியல திருப்பி அடிக்கல, தடுக்கவும் இல்லக்கா. வாய போடு. இன்னைக்கு சம்பளமே உனக்கு கிடையாது. ஐயோ அக்கா மன்னிச்சிருங்க. சரோஜாக்கா ரொம்ப அழகா அடிச்சாவே. பார்க்கவே சூப்பரா இருந்து. இன்னும் 4 அடி போட்டிருக்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பேன். இதுவே ஜாலியா தான் இருந்து. டண்டனக்கா நக்கா நக்கா டண்டனக்கா நக்கா. ஹே டண்டனக்கா நக்கா நக்கா. ஹே டண்டனக்கா நக்கா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை அடிச்சிட்டு போயிருப்பாவா? அந்த சரோஜா ஒரு பிச்சைக்காரி, ஒண்ணு இல்லாதவா. பிளாட் போறத கடை போட்டிருக்கா. அவ என்னை அடிச்சிட்டு போறா. எவ்வளவு தைரியம் இருக்கு அவளுக்கு. இதுல சவால் வேற விட்டுட்டு போறா. இந்த வீட்ல இருக்க விட மாட்டாளா, இந்த ஊர்ல இருக்க விட மாட்டாளா? பெரிய இவாவா? அவளே ஒண்ணு இல்லாம இருக்கா. என்னோட காட்சி அவளுக்கு இருக்க திமிரா. சீ, புத்தாததுக்கு அந்த செல்லம்மா என்ன மாதிரி பேசிட்டு போறா. என் வீட்ல வேலை செஞ்சிட்டு இருந்த வரையும் புழு மாதிரி இருந்தா. ஆனா எப்படி திமிர எடுத்து பேசிட்டு போறா. என் மகனுக்கு பார்த்த பொண்ணு அந்த பையனை கட்டி வச்சதே அவதான் சொல்றா. முதல்ல சந்தேகம் தான் இருந்து, இப்பதானே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இல்ல அவள சேர்ந்துதான் பண்ணிருக்கா. திமிரு பிடிச்சவளுவே. இவ்வளவு வேலைலாம் நான் சும்மாயே விட மாட்டேன். என்னைய வந்து அடிச்சிட்டு போறா. உண்டு இல்ல நினைக்கிறேன். அவ்வளவு பேருக்கு மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து
தூக்கி உள்ள வைக்க. அப்பதான் நான் யாருன்னு தெரியும். முதல்ல அந்த செல்லம்மா ஆடி போடின்னு பேசுறாண்டிய திமிரு பிடிச்சவா. அவளை சும்மையே விடக்கூடாது. என்னை கை நீட்டி அடிச்சு அந்த சரோஜாவையும் சும்மா விடக்கூடாது. எல்லாரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க. ராசத்தி என்னாச்சு? எதுக்கு அவசரமா வர சொன்னா? என்னாச்சு ராசத்தி? ஏங்க அந்த சரோஜா ஆட்களை கூட்டிட்டு வந்து என்னை அடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னது அடிச்சாளா? ஆமாங்க, ஆட்களை கூட்டிட்டு வந்து என்னை அடிச்சிட்டா. வாங்கங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இப்ப எதுக்காக உன்னைய வந்து அடிக்கணும்? தப்பு பண்ணது அவளோ பிள்ளையோ? நாம எதுவுமே செய்யலையே. ஏன்னு கூட அவியிட்ட கேட்கலையே. வேற எதுக்கு உன்னைய வந்து அடிச்சிட்டு போனா? திமிரு பிடிச்சவாங்க வந்து அடிச்சிட்டு போயிட்டா. நான் ஒண்ணுமே செய்யலங்க. சும்மா இருந்த என்னை வந்து அடிச்சிட்டா. வாங்கங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவ மட்டும் தனியா வரல, அவ புருஷன், அவங்க அம்மா, அப்புறம் அந்த நெட்ட மாதிரி நம்ம வீட்டுல வேலை செஞ்சால இந்த செல்லம்மா, ரோசாப்பூ எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அடிச்சிட்டாங்க. உன்னை அடிச்சுட்டு போயிருக்காவ. இதுக்கு மேல இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது. நம்மளும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்குது. வா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சார், ராசாத்தி அக்கா தான் முதல்ல அந்த பையனை ஆள் வச்சு அடிச்சிருக்காவே. அதனாலதான் சரோஜாக்கா கோவத்துல வந்து அடிச்சிட்டாவே. ஏய் உன்கிட்ட கேட்டாங்களோ? ராசத்தி நீ ஆள் வச்சு அடிச்சியோ? ஏங்க அது வேற விஷயம். கேட்டதுக்கு பதில் அடிச்சியா? ஆமா அடிச்சேன். என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்தவன் அவன் தானே, அதனால அடிச்சேன். உன் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்ததுக்கே அந்த பையனை ஆள் வச்சு அடிச்சிருக்கா. அவிய மகன் நீ அடிச்சா அவிய சும்மா விடுவாங்களோ? அதான் வந்து அடிச்சிட்டு போயிருக்காவ. சும்மா விட்டுட்டு போனாவளேன்னு பாரு. ஏங்க என்ன எப்படிங்க அவ அடிக்கலாம்? ஒண்ணு இல்லாதவ பிச்சைக்காரி ரோட்ல கடை போட்டிருக்கா. அவளை இனி அடிக்கலாமோ? நம்ம தகுதி என்ன, நம்ம தராதர என்ன? பிச்சைக்காரி நீ வந்து அடிச்சிட்டு போயிட்டா. வாங்க ஸ்டேஷனுக்கு போவோம். சார் அது மட்டும் இல்ல, அவிய கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாவலாம். ராசாத்தி அக்கா தான் அதுக்கு காரணம் சொல்லி சண்டை போட்டுட்டு போனாவ. ஏய் நீ வாய மூடுனே. என்ன ராசத்தி இதெல்லாம்? ஏங்க கடையில நின்னுட்டு என்னைய திமிரா பேசினாவ. அந்த கடை இருக்கிறதுனால தான் அப்படி திமிரா பேசினா, அதனால தான் அதை அழிச்சேன். இப்போ வீடு தேடி வந்து நீ அடிச்சிட்டு போயிருக்கா. நாளைக்கு என்னெல்லாம் செய்வாளோ? வாங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ராசத்தி தப்ப முழுக்க உன் பக்கத்துல வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போக முடியும்? இப்ப மட்டும் அவிய கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாவன்னு வச்சுக்க, நம்ம உள்ள போயிருப்போம். ஏன் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உள்ள போவா? நீ தானே அந்த பையனை முதல்ல ஆள் வச்சு அடிச்சிருக்கா. இது பெரிய தப்பு ராசத்தி. அப்போ நம்ம மகனுக்கு பார்த்த பொண்ணு மட்டும் அவ மகனுக்கு கட்டி வச்சிருக்கல, இதுக்கு பேர் என்ன? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அந்த பொண்ணோட அப்பா அம்மா மேலதான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். பொண்ணு மேஜர், அவ யார கல்யாணம் பண்ணோன்னா அவ முடிவு எடுக்கலாம். நம்ம எதுவும் பண்ண முடியாது ராசத்தி. நல்ல சட்டம் பேசுறிய, அவியல் கொண்டு நம்மளுக்கு ஒண்ணுன்னு. இப்போ இந்த ஊர் வழக்கத்துக்கு முன்னாடி அசிக்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறது யாரு? நம்ம குடும்பமோ நம்ம மகனும் தான். வெளியே தலை காட்ட முடியுதா? போற வரவெல்லாம் கேவலமா பேசுற. அதுக்குதான் இப்படி செஞ்சேன். நீ செஞ்சதை நியாயப்படுத்தாத ராசாத்தி. நீ செஞ்சது தப்பு. நான் தான் அன்னைக்கு இதெல்லாம் எதுவும் செய்யாண்டா இருந்தாலும் விடுன்னு சொன்னேன்ல. நீ எதுக்காக இப்படி பண்ணா? அவங்க கடையில போய் சத்தம் போட்டுட்டு வந்தேன்னு சொன்னா அதோட விட வேண்டியதானே? எதுக்கு ராசாத்தி இப்படி தேவையில்லாத வேலைலாம் பார்த்து வைக்கிறா? இப்ப இதால நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஆமா பிரச்சனை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கிடலாம். நம்மகிட்ட காசு இருக்கு, சொத்து இருக்கு. அவட்ட ஒண்ணும் இல்ல. கேஸ் போட்டாலும் நம்ம தான் ஜெயிப்போம். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவளை புடிச்சு உள்ள வச்சு அடி அடின்னு அடிக்கணும். அந்த சரோஜா கையை உடைக்கணும். அப்பதான் என்னை அடிச்சது நினைச்சு அவ வருத்தப்படுவா. ராசாத்தி இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா நம்மளதான் பிடிச்சு உள்ள வைப்பாவ. நீ பெரிய தப்பு பண்ணியிருக்கா. அதுக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்ல. அவிய போலீஸு கோர்ட்டுன்னு போகாம இருந்தா உனக்கு நல்லதுன்னு நினை. தயவு செஞ்சு வாயை மூடிட்டு இரு. முடியாதுங்க. இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்.